ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்தீஸ்வர். ஆமாம், அவன் கூந்தலை காட்டுறா பாருங்க. இன்றைக்கி வந்து மும்பை வந்து 2வது நாள் வந்து அவுட்டிங் போகிறோம். இன்றைக்கி வந்து 1 டே ட்ரிப்பாக வந்து மும்பை ஃபுல்லாக சுற்றி காமிக்கிற ஒரு ட்ராவல்ஸை போயிட்டு புக் பண்ணியாச்சு. யார் ஹாப்பியாக இருக்காங்களோ இல்லை, நம்ம நித்தீஷ் ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து மும்பை வர்றது. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம வெளியில் வந்து குழந்தைங்களை அழைச்சின்னு ஒவ்வொரு இடமா போகும்போது அவங்களுடைய நாலேஜ் வளரும், எல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். சத்ரபதி சிவாஜி ஸ்டேஷனில் வந்து இறங்கி அங்கேருந்து கல்யாண் ஸ்டேஷன் அதுதான். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வந்து வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறமா நாங்கள் ஒவ்வொரு இடமா சுற்றி பார்த்துட்டு இருக்க போகிறோம். நேற்று ஃபுல்லாக லோக்கலில் பார்த்தோம். இன்றைக்கி வந்து 1 டே ட்ரிப்பாக வெளியில் கிளம்பியிருக்கோம். இப்போ நித்தீஷுக்கு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். காலையில் எழுந்து குளிச்சாச்சு, 4 மணிக்கெலாம் எழுந்து ஹேர் வாஷ் பண்ணி சும்மா அப்படி போனி டைம் தான் போட்டிருக்கேன் இப்போதைக்கு. பாருங்கள், இனி கொஞ்சம் ட்ராவல் ஏசி பஸ்ஸு தான். ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் அப்படியே முடியலாம் சிக்கல் ஆகும். அந்த டைமில் கொஞ்சம் பின்னி போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தலை இன்னும் காலையில் டயர் போட்டிருக்கேன். அப்படி வந்து கொஞ்சம் இதாக இருக்குது. ஆமாம், அப்போ தான் ஹேர் ட்ரை பண்ணி விட்டாரு. இனி ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டு அதுக்கப்புறமா 6:45 எங்களுக்கு வந்து ட்ராவல் வண்டி ரெடி ஆகிடும். அங்கே போயிட்டு இனி என்ன நடக்குதுன்னு தெரியல. லஞ்செலாம் லெமன் ரைஸ் அதெல்லாம் எடுத்தாச்சு. ஆமாம், மாமா வீட்டுக்கு வந்திருக்காங்க. இது ஒரு மாமா பாம்பேயில் இருக்காங்க. இல்லை, எப்படி இருக்கு உனக்கு? ஜாலியாக இருக்குது. சரி, ஓகே, நாங்கள் இனி ரெடி ஆகிட்டு பார்க்கலாம். இது ஆனால் ஒரு கிலோமீட்டர் தள்ளி தான் வந்து ட்ராவல்ஸ் பஸ் இருக்குது, அங்கே வந்துடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் நடக்க முடியாமல் நாங்கள் போயிட்டுருக்கோம். ஃப்ரீயாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு, நாங்கள் நடக்க வேண்டிய. ஆமாம், ஆனால் ஆட்டோ டிராஃபிக்காக தான் இருக்குது. வந்தாச்சு வண்டி, எங்களுக்குள்ள வண்டி. நாங்கள் கிளம்பிட்டோம். வா 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 பேக் எடுத்துட்டோம்மா. ரொம்ப லேட்டு, சொன்னது வேறு டைமு, வந்தது வேறு டைமாக இருக்குது. ஓகே, ஒரே கூட்டம். வரேன் बाय बाय. मुंबई दर्शन. हाँ, मुंबई दर्शन अच्छा होना चाहिए. 7, 8, 9, 10 எங்க இருக்கு? इधर ही फ्रंट में रहेगा, इसलिए बोलो सर जी नीचे आइए. करो करे. ஃபுல்லாவே இந்த மாதிரி தான். 15 மாடி 20 மாடி அந்த மாதிரி தான் இருக்கு. வண்டி வந்து மூவ் ஆயிட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அந்த வேலை இருக்கும். ஃபர்ஸ்ட் எங்க அழைச்சிட்டு போறாங்கன்னு தெரியல. பார்த்தீங்கன்னா இங்கே வண்டி இன்னும் ஃபுல்லாக ஆகலை. போகிற வழியெல்லாம் கொஞ்சம் இது பண்ணாங்க. வண்டியில் ஏசி இருக்குது. நல்லா தான் இருக்குது. காலை நேரம் நல்லா சில்லுன்னு நல்லா இருக்குது. ஜாலியாக நிச்சயிச்சு என்ஜாய் பண்ணிட்டு வரோம் அவங்க கூட. அவளுக்காக தான் இந்த ட்ரிப்பு. இவ்வளோ தூரம் அங்கே ஒவ்வொரு விஷயங்களும் பண்ணுறது வந்து அவளுடைய முன்னேற்றத்துக்கு தான். ஏம்மா சரி, ஊற்றி தூங்கு. அது வந்து தலையில் டிஸ்டர்பாக இருக்குன்னு கழட்டி கொடுத்துட்டான். சரி, நான் ஃபஸ்ட்டு எங்கே இருக்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஓகே, சிவாஜ் மகாராஜ் எல்லாமே அவருடைய இதுதான் இருக்குது. ஸ்டெச்சு வருது, அழகாக இருக்குல்ல. அந்த வேலை இது கம்பீரமாக இருக்கு. வரேன் என்ட்ரன்ஸா? நிறையா அந்த இதெல்லாம் கூட நிற்கிது சூப்பராக. நிச்சயிச்சு இருங்க. என்ன இது ஹிந்தியில்? श्री छत्रपति शिवाजी महाराज प्रवेश द्वार. வாசப்படி என்ட்ரன்ஸா? உள்ளே போனால் என்ன இருக்கும் தெரியல. இது டனல். சைடு வந்து 1 கிலோமீட்டர் வரைக்கும் உள்ள டனல். பயமாக தான் இருக்குது. நித்யா ஸ்ரீட்டு அழ ஆரம்பிச்சிட்டான். நித்யா அழாத நல்லா ஜாலியாக தான் இருக்கும். மும்பையில் இருக்கிற ஃபோர்ட்டு தான் இது. சுற்றி நல்லா ஒரு கடல். அதை வந்து போட்டிங் இதில் தான் போக போகிறோம் நாங்கள். இங்கே வந்து சாப்பிட்றதுக்காக வந்து நிறுத்தியிருக்காங்க. எது தேவையாக வாங்கி சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு டீ காஃபி குடிச்சிட்டு காலையில் சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம்.
இங்கே என்ன வடைப்பாவு தான் ஃபேமஸ். எங்கே போனாலும் இட்லி தோசை கிடையாது, வடைப்பாவு. ஆமாம், ரொம்ப மீன் ஸ்மெல் தான் பயங்கரமாக இருக்குது. நிச்சயம் எங்க பூனை கொடுக்குறவள. ஒரு வழியாக எல்லாரும் போட்டிங்கில் உட்காந்துட்டோம். பார்த்திங்கன்னா 1 hour நல்லா மூக்கு அடைச்சிக்கிச்சு. 1 hour வந்து இந்த போட்டிங்லேயே சுற்றிட்டு இருந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்தது எங்களுக்கு. இவ்வளோ பெரிய பெரிய கப்பல்லாம் வந்து பக்கத்துலேயே பார்க்குற ஒரு சான்ஸ் கிடச்சிது. ரொம்ப என்ஜாய் பண்ணோம் நித்ய, ஸ்ரீ, பிரியா எல்லாருமே. எங்களுக்கு வந்து அந்த மீன் ஸ்மெல் பிடிக்கவே இல்லை. ஒரே குப்புன்னு ஒரு மாதிரி இருந்தது, வாந்தி வர மாதிரியே இருந்துச்சு எங்களுக்கு. ஓகே, சுற்றி வந்தாச்சு. இனி இறக்க வேண்டியதுதான். இனி நெக்ஸ்ட் பிளேஸ் எங்கன்னு பார்த்துட்டு போகலாம். 12 मिनट जाने आने में लगते हैं और 10-15 मिनट फोटोग्राफी के लिए गेटवे ऑफ आधे इंडिया घंटे का समय होता है। ठीक है, इसके बाद नेक्स्ट पॉइंट होगा महालक्ष्मी। देखिए यहीं से सीधा सामने जाना है, गेटवे ताज होटल दोनों वहीं पर है। जहाँ पर उतर रहा हूँ वहीं पर आना है। ஆமாம், ஒரு 9:55 வந்துடணுமா? ஆமாம், ஓகே. இது வந்து ஓல்டு. ஓகே, हाथ बाहर नहीं निकलना है और जाएगा भी नहीं। ठीक है, मैं इधर से घूमता हूँ कार लेके, बहुत जबरदस्त। காதெல்லாம் அடைக்குது. थोड़ा मिस करेंगे 3 किलोमीटरा दिमाग खराब हो जाता है। 200 रुपये से डालना पड़ता है। अरे थोड़ा लाम கடலுக்குள்ள அந்த இது. ஐயோ, கடலில் தான் போயிட்டுருக்கோம். கடலுக்குள்ளையா? 3.5 கிலோமீட்டர்ஸ். சொல்ல ரொம்ப நீ ரெக்கார்ட் பண்ணணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். தெரியுது, நல்லா இப்படி இருந்தால் தான் நல்லா இருக்கும். ಹಂಗೆ ಒಂದು ಸೆಟ್ಟಿಂಗ್ ಮಾಡಿದ್ರು ಮೊನ್ನೆ ಕುಂತ್ಕೊಳ್ಳೋದು ಟಾಟಾ ಸನ್ಸಲ್ಲಿ ಇತ್ತು, ಅದೇ ಫೋರ್ಟಲ್ಲಿ ಮೀಟಿಂಗ್ ಇತ್ತು ಟಾಟಾ ಸನ್. கடலுக்குள்ள 3 கிலோமீட்டர் வந்து அந்த டனல் இது மாதிரி பண்ணி போய் கடலுக்குள்ளே போயிட்டுருக்கோம். பஸ்ஸு, காரு எல்லாமே போயிட்டுருக்கு. கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஃபுல்லாக இருட்டு. இப்போ லைட் போட்டு வச்சுருக்காங்க. மூன்றரை கிலோமீட்டர் கடலுக்குள்ளே போயிட்டுருக்கோம். வந்து மகாலட்சுமி டெம்பிளுக்கு வந்திருக்கோம். அங்கெல்லாம் முடிச்சுட்டு மகாலட்சுமி டெம்பிளுக்கு வந்து பேக் சைட்லேருந்து போயிட்டுருக்கோம் போல். வீடெல்லாம் இப்படி வச்சுருக்காங்க. டைமிங் கொடுக்குறாங்களா, அதனால பட்டு ஏறி போக முடியல, நடக்க முடியல. இண்டிவிஜுவலாக வந்தால் கொஞ்சம் ஃப்ரீயாக பார்த்துட்டு போகலாம். இந்த ட்ராவல்ஸ் எல்லாம் வர்றது இதுதான் ஒரு பிரச்சனை. ரொம்ப கஷ்டம். for watching.